இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு முழுமையான விடுதலை. வசனம் யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சொல்லும் ஒரு வல்லமையான உண்மை பாருங்க. மனிதனுக்கு பாவத்திலிருந்து, பயத்திலிருந்து, கட்டுப்பாடுகளிலிருந்து முழுமையான சுதந்திரத்தை கொடுக்க முடிவது ஒரே ஒருவரால் மட்டுமே, அதாவது இயேசு கிறிஸ்து தான். இவர் அளிக்கும் சுதந்திரம் வேறு யாராலும், இவர் அளிக்கிற ஒரு விடுதலை, இவர் கொடுத்த அந்த விடுதலை யாராலையும் தர முடியாத வகையில் முழுமையானதாக இருக்குது இல்லையா? உலகம் தரும் இந்த சுதந்திரம், இந்த விடுதலை என்பது வெறும் தோற்றம் மட்டுமே தான். ஆனால் இது மனித எண்ணங்களே அல்லது சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றலாம் பாருங்க. ஆனால் உள்ளத்துக்குள் இருக்கும் அந்த பாவத்தை, அடிமைத்தனத்தை மாற்ற முடியவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு நமக்கு உள்ளார்ந்த மாற்றத்தை தருகிறது பாருங்க. அது ஒரு முழுமையான உள் மாற்றமாக இருக்குது பாருங்க. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்து பரிசுத்த ஆவியால் வாழக்கூடிய சுதந்திரமான மனிதர்களாக உருவாக்குவது தான் கிறிஸ்துவின் வேலை பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கும் விடுதலையை உடன்படிக்கையோடு கை கொண்டு புதிய வாழ்வில் நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும் பாருங்க. அதே யோவான் 8:32 32 பாருங்களேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அப்போ நம்ம எவ்வளோ சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த சத்தியம் நம்ம அறிய நமக்குள்ளாக அந்த விசுவாசம் பெருகும் பொழுது விடுதலையை நம்ம பார்ப்போம் பாருங்களேன். அப்போ எவ்வளோ சத்தியம் நம்ம அறிந்திருந்தாலும் அதன்படி நம்ம அந்த சத்தியத்தினால் நடக்கும் பொழுது, அந்த சத்தியத்தின்படி நம்ம கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பாக விடுதலையை பார்ப்போம். அந்த சத்தியம் நம்ம என்னைக்கு உள்ளத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக விடுதலை பெறுவோம். இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு. குஷ்டரோகியை நீக்கியிருக்கிறாரு, விடுதலை கொடுத்துருக்கிறாரு, குருடர்களுக்கு பார்வையை கொடுத்துருக்காரு இல்லையா? பெரும்பாடு ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டவுடனே வல்லமை புறப்பட்டதுன்னு பாருங்கள், ஒரு விடுதலை வந்தது. இந்த மாதிரி அநேக அற்புதங்கள் தேவன் செய்திருக்கிறாரு. அப்போ அவருடைய அந்த சுகம் சரி, ஏதுனாலும் சரி, அவர் செய்கிற அற்புதம் பாருங்களேன், முழுமையான ஒரு விடுதலை. அந்த முழுமையான விடுதலை நம்ம யார்கிட்டையும் பெற முடியாது. ஈவன் சரீரத்தில் பிரச்சனைகள், வியாதிகள் இருந்தாலும் டாக்டர்கிட்ட போனால் ஒரே டைமில் நம்மளால் விடுவிக்க முடியாது. அவங்களாலையும் நம்ம என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமின் பண்ணுவாங்க, அந்த மருந்து இந்த மருந்து கொடுத்து பார்ப்பாங்க இல்லையா? எது நம்மளுக்கு ஒத்து வருது, எது நம்ம உடம்புக்கு செட் ஆகுது, எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அப்போது எந்த மனிதனாக்கிட்டையும் போயிட்டு நம்ம எவ்வளோ பணங்கள் செலவு பண்ணால் கூட உடனடியாக விடுதலைன்றது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சாத்தியமற்ற ஒரு காரியம் பாருங்க. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து பாருங்களேன், அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய சத்தியத்தை நம்ம அறியும் பொழுது அந்த சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்குகிறதா இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட அந்த சத்தியம் நம்ம விசுவாசிக்கணும் பாங்க. நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது தான் அது வேலை செய்கிறது பாருங்களேன். இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் சொல்கிறாரு, யூதர்களை நோக்கி சொல்கிறாரு. அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லையே, அப்போ விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்று கேட்குறாங்க. அப்போ இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஸோ அடிமை நம்மோது சிறை இருப்பு மட்டும்தான் அவங்க இருதயத்தில் தோன்றுது. ஆனால் பாவத்துக்குள்ளாக எத்தனையோ பேர் அடிமையாக இருக்கிறாங்க. அந்த அடிமையை தேவன் இங்கே உணர்த்துக்கிறாரு. அப்போ இந்த பாவத்திலிருந்து எவனும் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நம்ம தேவன் சொல்கிறாரு. அப்போ அந்த பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை கொடுக்கும் பொழுது அந்த முழுமையான விடுதலை என்ன தெரியுமா? திருப்பி நம்ம பாவம் அதை செய்யவே மாட்டோம். அதுதான் விடுதலை இல்லை? அப்பப்போ செய்துட்டு நம்ம மன்னிப்பு கேட்குறதுல ஒரு விடுதலை பார்க்க முடியாது. அது தற்காலிகமானதாக அது இருக்கும் பாருங்கள். ஆனால் முழுமையான விடுதலை இல்லை, அதை தீர்மானம் நம்ம எடுத்தோம்னால் பாவத்திலிருந்து முழுமையாக தேவன் நம்மளை விடுவித்தார் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம இனி பாவம் செய்யாமல் இருப்போம். அதுதான் முழுமையான விடுதலை. ஒருவேளை இந்த காலை வேளையில் விடுதலை நோக்கி எதிர்பார்ப்பீர்களானால் தேவன் சொல்லுகிறாரு, நான் முழுமையான விடுதலை கொடுக்கிறேன். நான் உங்களை விடுதலை ஆக்கி, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதியிருக்குது பாருங்களேன். அப்போது மெய்யாகவே நம்மளை விடுதலை செய்கிற தேவன் இந்த காலவெளியில் பேசுகிறாரு. முழுமையாக நான் விடுதலை கொடுக்கிறேன், நீ கலங்காதே, திகையாதே, நீ எதை குறித்து யோசிக்காத, நான் உன்னை விடுவிப்பேன், இந்த வியாதியிலேருந்து விடுவிப்பேன், இந்த பணப்பிரச்சனையிலேருந்து விடுவிப்பேன், குடும்ப சமாதானத்துக்காக நீ போராடிட்டு இருக்க, அதில் நீ சமாதானத்தை பார்ப்ப. இது மாதிரி அநேக விடுதலைக்காக நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை முழுமையாக விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார்.
அங்கே உணர்ச்சிகள் நம்ம ஏமாற்றினாலும் நம் நிலைமை மாறினாலும் கிறிஸ்துவில் நாம் விடுவிக்கப்பட்டவர்கள் என்பதை மறக்கவே வேண்டாம். தவறுகள், தோல்விகள், குற்ற உணர்வுகள், மக்கள் சொல்வது எதுவுமே நம்மை கட்டுப்படுத்த முடியாது. பாருங்களேன், ஏன் நம்மளுக்கு உலகம் சொல்லும், நீ தோல்வி அடைந்தவன், நீ இதுக்கு லாக்கே இல்லை, நீ கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு நீ லாக்கே இல்லை சொல்லலாம், இல்லை நீ இதை வாழ்கிறதுக்கு நீ தகுதியே இல்லைன்னு சொல்லலாம், நீ அப்படியே உன் நிலைமை இருக்குது, நீலாம் என்ன நீ பெருசாக வாழ்ந்துட்டேன்னு சொல்லி இலக்கரமாக நினைக்கலாம். ஆனால் தேவன் இந்த காலவேளையில் சொல்கிறாரு, மனிதர்கள் சொல்வது எதுவுமே நம்மை கட்டுப்படுத்த முடியாதான். இயேசு விடுவித்தார் என்று விசுவாசமே பாவத்தின் வேரை துண்டித்து முழுமையாக சுதந்திரமாக்குகிறது. பாருங்க, எந்த வார்த்தைகளை நம்ம கேட்காம தேவன் வார்த்தையை மட்டும் நம்ம விசுவாசித்து ஜெயம் பெறுவோம். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நீங்கள் எங்களது ஒரே விடுதலைக்காரராக இருக்கிறீர். என் உள்ளத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் பயங்களிலிருந்தும் மன அழுத்தங்களிலிருந்தும் எங்களை முழுமையாக விடுவித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உங்கள் சத்தியத்தை இன்னும் நான் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.